ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். நான் சொல்ல போகிற 7 அற்புத ரகசிய மெத்தட் நீங்கள் நம்பிக்கையோடு கடைபிடித்து வந்தால் ஒரு லாட்ரி நம்பரில் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணி கொள்ளலாம். அதே சமயத்தில் வீட்டில் நல்ல பண வரவும் வசதியும் செல்வங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இது உறுதி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஈக்குவலி இஸ் வெரி லக்கி. நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ சில தவறுகள் செய்யும் போது துரதிர்ஷ்டம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய அந்த 7 ரகசிய டிப்ஸ் நீங்கள் நம்பிக்கையோடு முறையாக கடைபிடித்து வந்தால் பல வருடங்களாக உங்களுக்கு லாட்ரி நம்பர் அடிக்கவில்லை என்றால் அது அடிக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக உண்டு. அதே சமயத்தில் வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பணவரவு, செல்வங்கள் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணி உங்கள் வீட்டில் கொடுத்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அவாய்ட் ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்படக்கூடிய ஒரு பொருள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அதில் சனி ஆதிக்கம் பலமாக உண்டு. உங்களோட சம்பள பணம் அல்லது வீட்டில் வைக்கக்கூடிய பணம் ஒரு ரப்பர் பேண்ட் மூலியமாக நீங்கள் அதை சுற்றி கட்டி வைத்தால் சனி ஆதிக்கம் பலமாகி பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக வீட்டில் விரயமாகிவிடும். கவனம். சுருங்க சொல்ல போனால் ஒரு ரப்பர் பேண்ட் என்றால் அதில் சனி ஆதிக்கமும் சனியோட சக்தி கண்டிப்பாக உண்டு. அதை தவிர்த்து கொள்வது மிக்க நலம். வீட்டில் நாம் சேமிக்கக்கூடிய பணத்தை ஒரு நூல்களிலோ ஒரு பேப்பர்லேயோ அல்லது துணியில் நம்ம சுற்றி வைத்தால் பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே சமயத்தில் விரயங்களை கண்டிப்பாக நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவது, நம்ம அணியக்கூடிய காலணிகள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அணியக்கூடிய காலணிகளில் அதில் சனீஸ்வரனோட ஆதிக்கம் கண்டிப்பாக உண்டு. நாம் காலணிகள் அணிந்து பல இடத்துக்கு போயிட்டு வந்து வீட்டு வாசலில் காலணிகளை கழட்டி வைக்கும் போது அந்த சனி நெகட்டிவான எனர்ஜி அங்கே இருக்கும்போது பணமும் செல்வங்களும் வீட்டில் கண்டிப்பாக வராது. அதே சமயத்தில் நிறைய விரயங்களும் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வந்துவிடும். கவனம். வீட்டு வாசலில் நெகட்டிவ் எனர்ஜி பிளாக்கிங் பண்ணுறதுனால அதிர்ஷ்டங்களும் பணவரவு கண்டிப்பாக வீட்டில் வராது. மாறாக பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக விரயமாகிவிடும். இது உண்மை. வீட்டில் பணமும் செல்வங்களும் அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த காலணிகளை வீட்டில் ஒதுக்குப்புறமாக அல்லது ஷூ ரேக்கில் கண்டிப்பாக வைக்க வேண்டும். வீட்டில் வைக்கக்கூடிய ஷூ ரேக் சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் அல்லது வெஸ்டில் இருந்தால் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவது, பணம் வைக்கக்கூடிய டைரக்ஷன். நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணம் ஒரு சம்பள பணம் அல்லது ஒரு லாட்ரி டிக்கெட் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் நீங்கள் வைத்து வந்தால் பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக அதிகரித்துவிடும். இது உறுதி. நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது குபேர திசை அல்லது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய திசை என்று கண்டிப்பாக நம்ம கூறலாம். இந்த திசையில் உங்களோட வேல்யூபிளான பொருட்கள், அதாவது ஒரு ஜுவல்லரி, ஒரு கோல்டு அல்லது பணத்தை வைத்து வந்தால் மேலும் மேலும் அது கண்டிப்பாக அதிகமாக அட்ராக்ட் பண்ணி கொடுத்துவிடும். அதே சமயத்தில் அங்கே ஒரு சந்தன பெட்டியை வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய லாட்ரி டிக்கெட்டை அந்த சந்தன பெட்டியில் வைத்து வந்தால் பல வருடங்களாக நீங்கள் லாட்ரி நம்பரில் ஜெயிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான்காவது, ஸ்டாப் வாட்டர் லீக்கிங். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேப் அதில் நீங்கள் போய் பாருங்கள், அதில் தண்ணீர் சொட்டு சொட்டாக லீக் ஆகி கொண்டிருந்தால் பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக விரயமாகிவிடும். கவனம். இந்த வாட்டர், அதாவது இந்த தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எலிமெண்ட். ஒரு வீட்டில் தேவையில்லாமல் இந்த தண்ணீர் அதிகமாக செலவாகி கொண்டிருந்தால் பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக இந்த தண்ணீர் போல கரைந்துவிடும். இது உண்மை. அதனால் உடனே ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து அந்த லீக்கிங்கை நீங்கள் சரி பண்ணி கொள்வது மிக்க நலம். ஒரு வீட்டில் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வாட்டர் எலிமெண்ட்டை நீங்கள் அமைத்து விட்டால்
பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக அதிகரித்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது பார்த்தீங்கன்னா வர்ணம், அதாவது கலர். நாம் குடியிருக்கும் வீட்டில், அணியக்கூடிய உடையில் அல்லது வாகனத்தில் இந்த கருப்பு வர்ணத்தை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கருப்பு வர்ணம், அதாவது பிளாக் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சனீஸ்வரனோட ஆதிக்கம் பலமாக உண்டு. சனீஸ்வரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கருமையான நிறம். இந்த கருப்பு எங்கெங்கே நம்ம பயன்படுத்துகிறோமோ அவரோட அதிகமான அந்த நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அங்கே வந்துவிடும். அதனால் தான் நம்ம முன்னோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரோட தாக்கத்தில் குறைக்கிறதுக்காக இந்த கருப்பு காக்கைக்கு எள் உருண்டை வைக்கக்கூடிய வழக்கம் கண்டிப்பாக உண்டு. இந்த கருப்பு வர்ணத்தை அதிகமாக பயன்படுத்திவிட்டால் துரதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து சேரும். பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக விரயமாகிவிடும். கவனம். நாம் பணமும் செல்வங்களும் அதிகமாக ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால் பச்சை வர்ணமும் மஞ்சள் வர்ணமும் அதிகமாக பயன்படுத்தி வந்தால் பணமும் செல்வங்களும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6வது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய உடை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழிந்திருந்த சட்டை அல்லது உடை கண்டிப்பாக நம்ம அணியக்கூடாது. இது அதிகமாக அணிந்து வந்தால் நம்மளுக்கு கஷ்டங்களும் துரதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதே சமயத்தில் வீட்டில் நீங்கள் பார்க்கும்போது பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக விரயமாகிவிடும். இது உண்மை. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிழிஞ்சி போன ட்ரெஸ்லாம் தானமாக சில பேர்த்திட்ட கொடுப்பாங்க. இது மிக்க தவறு. பாவங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு தானம் பண்ணுறதா இருந்தால் நல்ல உடைய தானம் பண்ணுறது அற்புதமான பலன் கண்டிப்பாக வந்து சேரும். நாம் அணியும் உடை கிழிஞ்சிராம நல்ல ஒரு சுத்தமான உடை தினந்தோறும் நாம் பயன்படுத்தி வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் உருவாகி பணமும் செல்வங்களும் ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 7வது பார்த்தீங்கன்னா வால் கிளாக், அதாவது சுவர் கடிகாரம். உங்கள் வீட்டில் உள்ள வால் கடிகாரத்தை உடனே நீங்கள் போய் பாருங்கள். அது ஓடாமல் நின்று விட்டால் அதில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உருவாகிவிடும். கவனம். சில வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள வால் கடிகாரம் நம்ம பார்க்கும்போது பல மாதமாக அந்த கடிகாரம் ஓடாமல் இருக்கும். ஒன்று பேட்டரி முடிஞ்சு போயிடும், இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பழுதாகிவிடும். அது புதுசாக மாற்றாமல் பல மாதமாக அப்படி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வந்து சேரும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரத்தை ஒரு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு உயிர் உள்ள மெக்கானிக்கல் பொருள் என்று கண்டிப்பாக நம்ம கூறலாம். வீட்டில் தினந்தோறும் ஒரு நல்ல நேரமும் காலத்தையும் துல்லியமாக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்று கண்டிப்பாக நம்ம கூறலாம். இவ்வகையான அற்புதமான பொருள் வீட்டில் செயலிழந்து விட்டால் அந்த வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து சேராது. அதனால் உடனே இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணி செய்து கொள்வது மிக்க நலம். வீட்டில் நார்த் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த சுவர் கடிகாரத்தை நீங்கள் மாட்டி பயன்படுத்தி விட்டால் நல்ல ஒரு பணமும் வசதியும் சந்தோஷம் கண்டிப்பாக வீட்டில் அட்ராக்ட் பண்ணி வந்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இவ்வகையான அற்புதமான பணத்தையும் செல்வத்தையும் இருக்கக்கூடிய டிப்ஸ் அடுத்த வீடியோவில் அந்த பதிவு கண்டிப்பாக நான் போடுகிறேன். அதனால் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோ முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றி சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.